தென்னிந்திய சினிமாவில் போலீஸ் அதிகாரியாக மிடுக்குடன் வலம் வந்த விஜயசாந்தி 20 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் போலீஸாக ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார். ஐபிஎஸ் வேடத்தில் காக்கி சட்டை அணிந்து அதிரடி காட்டுவது எல்லாம் ஹீரோக்களுக்கு மட்டும்தான் என எழுதப்படாத விதி இருந்த காலத்தில் அதனை தகர்த்து பெண் ஆக்ஷன் குயினாக வலம் வந்தவர் விஜயசாந்தி. நேர்மையான போலீஸ் அதிகாரி என்றாலே விஜயசாந்திதான் என ட்ரேட்மார்க்காக திகழ்ந்தவர். பாரதி ராஜாவின் கல்லுக்குள் ஈரம் படம் மூலம் அறிமுகமான அவர் தமிழ், தெலுங்கு என ரஜினி, கமல், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் நடித்து டஃப் ஃபைட் கொடுத்தவர். அக்காலத்தில் ஹீரோக்களின் சம்பளத்தை விட அதிக சம்பளம் பெற்று தூள் கிளப்பிய நடிகையும் இவரே. இவரின் தெலுங்கு படங்கள் தமிழ் மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டு பெரும் வெற்றி பெற்றன. அதிலும் வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் இன்றளவும் மறக்க முடியாதது. துணிச்சல் மிகுந்த கதாபாத்திரங்களை துல்லியமாக நடித்துக் கொடுக்கும் விஜயசாந்தி 28 ஆண்டுகள் சினிமாவில் நடித்த நிலையில் 1998 அரசியலிலும் அதிரடி என்ட்ரி கொடுத்தார். இதன்பின் திரை வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டை போட்ட அவர் அரசியலில் பிஸியானார். இந்த வேளையில் விஜயசாந்தியின் இடத்தை கைப்பற்ற பல நடிகைகள் முயன்றும் பலிக்காமல் போனது. பவானி ஐபிஎஸ் என்ற படத்தில் மிரட்டலான முகபாவனைகளுடன் ஸ்னேகா நடித்திருந்தாலும் போலீஸ் கதாபாத்திரத்திற்கு அவர் நடிப்பு எடுபடவில்லை. அதிலும் ஜில்லா படத்தில் காஜல் அகர்வால் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தாலும் அத்தனை சோபிக்கவில்லை. இந்நிலையில் மீண்டும் காக்கி சட்டையில் என்ட்ரி கொடுக்கப் போகிறார் விஜயசாந்தி. பிரதீப் சிலுகுரு இயக்கத்தில் கல்யாண்ராம் கதாநாயகனாக நடித்து வரும் அந்த படத்தில் வைஜெயந்தி ஐபிஎஸ் ஆக நடிக்கிறார் விஜயசாந்தி. இதற்கான அறிமுக வீடியோ முன்னதாக வெளியான நிலையில் இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள அவர் மீண்டும் காக்கி சட்டை அணிவது பல நல்ல நினைவுகளை ஞாபகப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். பலர் தன்னை மீண்டும் காக்கி சட்டை உடையில் பார்க்க ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் போலீஸ் அதிகாரியாக நடிக்க டயட் ஃபாலோ செய்வதோடு காக்கி சட்டையில் மிடுக்காக இருக்க உரிய உடற்பயிற்சிகளும் செய்து வருவதாக கூறுகிறார். தனது ரசிகர்களுக்காக இன்னும் பல படங்கள் செய்யக்கூட தயாராக இருப்பதாக அவர் கூற அவரின் காக்கி சட்டை தோற்றத்திற்கு ஆவலுடன் காத்திருக்கிறது திரைத்துறை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.